ஈராக்கில் தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட 46 இந்திய செவிலியர்கள் தனி விமானம் மூலம் கொச்சி வந்தடைந்தனர். அவர்கள் உறவினர்கள் அவர்களை கண்ணீர் மல்க வரவேற்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி. ஈராக்கிலிருந்து நம்மளுடைய இந்திய செவிலியர்கள் 46 பேர் நாடு திரும்பி இருக்காங்க. இப்போ அங்க நிலை எப்படி இருக்கு? அவர்களுடைய உறவினர்கள் எப்படி அங்க அவங்கள வரவேற்கிறாங்க? சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா 9 மணிக்கு மும்பை ஏர்போர்ட்டுக்கு அவங்க கூட மொத்தம் 183 பேரு ஈராக்ல இருந்து இந்திய எம்பசி மூலியமா கூட்டு வந்திருக்காங்க. இதுல 51 பேரு கேரளாவுக்கும், 100 பேரு ஹைதராபாத்துக்கும், 37 பேரு மும்பைக்கும் இவங்க கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 46 பேரு நர்சுகளும் செவிலியர்களும், 5 பேர் தொழிலாளர்களும் கூட்டு வந்திருக்காங்க. இதுல இந்த நர்ஸ் இவங்களை வரவேற்கிறதுக்கு கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி நேர்ல அவங்களுக்கு பூக்கொத்து கொடுத்து வரவேற்றாங்க. இந்த நர்சுகளை பாக்குறப்ப தன்னுடைய தாய்நாட்டுல அவங்க வந்துட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி, மிக்க அதிகமான மகிழ்ச்சி இருந்திருந்தாலும் அவங்களுக்கு அந்த தீவிரவாதிகள்கிட்ட பிடியில சிக்கியிருந்த உயிர் பயம் அப்படிங்கறது அவங்க மூஞ்சில தெரிஞ்சு ஒவ்வொரு அந்த செவிலியரும் சொல்றது என்னன்னா, தங்களுக்கு பாதுகாப்பான நாடு ஏதோ அந்த மாதிரி நாடுகளை இந்திய அரசாங்கத்து மூலியமாவும் எம்பசி மூலியமாவும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகணும். இது மாதிரி ஒரு தீவிரவாதிகள்கிட்ட சிக்கி நாங்க மாட்டிக்கிட்டோம். இருந்தாலும் இந்த தீவிரவாதிகள் எங்களை எங்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் இதெல்லாம் கொடுத்து பாதுகாத்தாங்க. இருந்தாலும் நாங்க வேலை செஞ்ச அந்த ஹாஸ்பிட்டல்ல பாம்பு வச்சு தகர்க்க போறதா எங்களுக்கு முதல்ல தகவல் சொல்லியிருந்தாங்க. இதனால எங்க ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லாம அந்த சுத்தியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிக அதிக அளவுல உயிர் பயம் ஏற்பட்டிருக்கு. இதனால இந்த நம்ம தாய்நாட்டுக்கு வந்த பிறகுதான் நாம திரும்பியும் நாங்க ஒரு மறுஜென்மம் எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சபாபதி, இப்போ கேரளாவிலிருந்து 51 பேர் கொச்சி வந்திருக்கிறதா சொல்றீங்க. இவர்களுக்கு கேரள அரசின் சார்பில் வேலை வாய்ப்பு ஏதாவது வழங்கப்பட வாய்ப்பு இருக்கா? இப்போ அதை பத்தி கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல இவங்களுக்கு தேவையான பாதுகாப்புகள் கொடுத்து இவங்களுக்கு உண்டானதை இவங்களை முதல்ல கிளியரன்ஸ் பண்ணி அவங்கவுங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் சந்தோஷமா அவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அதுக்கடுத்து இதை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.